Hi everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ அண்ட் தமிழ். பிக்க கார்டு பார்க்க போகிறோம். சரியா? டைட்டில் என்ன பார்க்கலான்னா, உங்கள் பர்சனுடைய எனர்ஜி. ஓகேவா? நோ கான்டாக்டில் யாராக வேணாலும் இருக்கலாம். லவராக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. லவராக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அவங்களோட எனர்ஜி இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இது கண்டிப்பாக பொருந்தும். ஸோ கம்ப்ளீட்டாக அது இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, அவங்க எதில் ஸ்டக் ஆகிட்டுருக்காங்க, உங்களை நோக்கி வர்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்களா இல்லையா, இப்படியெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3 கிறிஸ்டல் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் டெக் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட்ஸியர்ஸ் டாரோ ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல். இது மாடர்ன் விச் டாரோ டெக் செட்ரின். அண்ட் இது ரேடியன் வைஸ் ஸ்பிரிட் டாரோ பீச் கலர் கிறிஸ்டல். ஓகேவா? ஸோ டேக் அ டீப் பிரெத். கண்ணை மூடிக்கோங்க. இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 times பண்ணிக்கோங்க. வித்தவுட் செகண்ட் தாட் just open your eyes, choose a deck or crystal. எதை பேஸ் பண்ணி எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். அதர்வைஸ் பைல் 1, பைல் 2, பைல் 3 நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் லெட்ஸ் see. ஸோ கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சா இந்த டெக் வச்சுருக்கிறேன், ரைடர் டாரோ டெக். ஓகே, ஸோ லெட்ஸ் see பைல் 1. ஸோ ஹாய் பைல் 1 யாரெல்லாம் லைட்ஸியர்ஸ் டாரோ டெக் அதர்வைஸ் திஸ் ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, so please spirit, pile 1 person's energy. What about the energy of pile 1 persons? Please spirit. ஸ்டக் எனர்ஜி இருக்காங்க, ஃபீல் ஆகுது பைல் 1. ஏன்னா டெக்கும் ஸ்டக் ஆகுது, பேசுகிறதும் ஸ்டக் ஆகுது. ஸோ ஸ்டக் எனர்ஜியில் இருக்காங்கன்னு ஃபீல் ஆகுது. ஸோ பைல் 1. பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், 10 of swords, டவர், பேஜ் ஆஃப் கப்ஸ், 8 of swords, High Priestess. ஸோ உங்களை பற்றி ஸ்பை பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, 1 second. ஓகே, they are thinking about commitment. I think pile 1 page of cups பார்க்க முடியுது. சில ஏதோ சம் சீக்ரெட் வெளியே வரணும்னு நினைக்கலாம். சீக்ரெட் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களே ஒரு இல்யூஷனில் இருக்காங்க, தன்னால் எதுவும் முடியாது அப்படின்ற மாதிரி.
அவங்களே அறியாம அவங்கள கட்டி போட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு நினைச்சு அவங்களே இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சில பேருக்கு உங்க பர்சன், சில பேருக்கு ஏஜ் கம்மியா இருக்கலாம் உங்களோட. ஓகே, நீங்க அதிகமான ஒரு உள்ளுணர்வோட இருக்கிறீங்க, ரொம்ப மெச்சூர்டா இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம். சில பேர் டேரோ ரீடிங் கூட உங்களுக்கு தெரியலாம், டேரட் கூட கத்துட்டு இருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் யா, கிளாரிட்டி பார்க்கலாம். ஸோ அவங்க ஏதாவது கம்யூனிகேஷன் வருமானு எதிர்பார்க்கலாம், இல்லை ஏதாவது ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிலாம் யோசிச்சா கூட, இல்லை நீங்க எடுப்பீங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, கண்டிப்பா உங்களை ஆஃபர் பண்ணணும், இல்லை மன்னிப்பு கேட்கணும், அப்பாலஜி கேட்கணும்னாலுமே அது ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது அவங்களுக்குள்ள. சரியா? ஸோ இந்த பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனை மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. அந்த எனர்ஜி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படணும். ஸோ அவங்க எனர்ஜின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான எனர்ஜியில தான் இருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் ப்ளீஸ்? Page of Wands, Seven of Pentacles, wow, Page of Cups, Queen of Swords. ஸோ அவங்களுக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா ஆஃபர் பண்ணா என்ன நடக்கும், நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா? 1 செகண்ட். ஓகே, சரி, கண்டிப்பா ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய தெரியுது. ஓகே, சில பேருக்கு இருக்கலாம், இல்லை உங்களுடைய மெச்சூர் லெவல், அவங்க மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம், சைல்டிஷா. பட் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப ஹையா இருக்கு. சரியா? இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு 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 அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் உங்களுடைய எனர்ஜியா தெரியுது. ஸோ ரொம்ப ட்ரூவா இருக்கணும், லாயலா இருக்கணும், ரெண்டு ஒன்று தான் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ மோரோவர் கண்டிப்பாக அவங்க ஆஃபர் பண்ணாலுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அப்படி என்ன ஏது நடந்தது அப்படின்னு தெரியணும் இல்லையா? அந்த ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது அவங்க யோசிக்கிறாங்க. ஓகேவா? பட் எனிகோ அவங்க திங்க் பண்ணுறாங்க, லாஜிக்கலாகவும் யோசிக்கிறாங்க, எப்படி ஸ்டெப் எடுக்கிறது, ரைட், உங்களை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ட் ஏதாவது நடந்துராதா அப்படின்றதும் அவங்களோட எனர்ஜியா தெரியுது. ஸோ சம் எஃபர்ட் அவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை அப்ரோச் பண்றதுக்கான எஃபர்ட் போட்டிருக்கலாம். மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு அவர் என்ன பண்றாங்க, என்ன எனர்ஜியில இருக்காங்கங்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? பைல் 1. ஸோ அவங்க எஃபர்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, இது என்ன ஆக்ஷன் எடுக்கிறது, என்ன எடுத்தா என்ன ரிசல்ட் வரும், இப்படி இருக்குது அவங்களோட எனர்ஜி. 10 of Swords. What is this 10 of Swords, please? டைரக்டா அவங்க ஆக்ஷன் எடுக்கல, அவங்க ஸ்டெப் எடுக்கல. சரியா? எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஈகோ காட்டிட்டு இருக்கலாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த ஒரு இது இருக்குது. எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சரியா? நான் ஏன் ஸ்டெப் எடுக்கணும்? ஆனா என்ன பண்றாங்கன்னா தேர்ட் பார்ட்டி மூலமா எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டி மூலமா எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கலாம். த்ரூ பிஸ்னஸ் டீலிங்ஸ் ஆல்சோ அவங்க எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. சில பேருக்கு கரியர் ரிலேட்டடா பார்க்கும்போது நீங்க எஃபர்ட் போடாம இருக்கிறீங்கன்னு தெரியுது சில பேருக்கு இது. ஓகே, ஆனா நம்ம நோ கான்டாக்ட் எனர்ஜின்னு பாக்குறோம். ஓகே,
அவங்களோட எனர்ஜி வந்து ஈவன் கரியர்லயோ இல்ல டீம் ஒர்க்கா இருந்தாலோ நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது ரிலேட்டடா எஃபோர்ட் போடுறதுக்கு யோசிக்கலாம். டீம் ஒர்க்கா இருக்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேவா? ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுல வந்து அவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அவங்க எப்படி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, மேபி சில பேர் ஆல்ரெடி மேரிடா இருக்கலாம். இங்க 4 of Wands பார்க்குறேன். ஸோ சில பேருக்கு இது வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம். இல்லை சில பேர் வந்து அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதிலிருந்து ஒரு சேஃபான டைரக்ஷனை நோக்கி விடுபடணும், ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்து சிக்கிட்டு இருக்காங்க. ரைட்? மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ்னால கூட அவங்களால வந்து மூவ் ஆன் பண்ண முடியாம, எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க வேலைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜிக்குள்ள அவங்க மாட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ pile 1. What is this? Page of Cups. வரணும், ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலுமே ஈகோ ப்ராப்ளம் இருக்கு. ரைட்? அவங்க இமோஷனல் லாஸ்க்கு வந்து மேபி அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள், அகெயின் நான் ஃபேமிலி தான் பார்க்க முடியுது. ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அவங்க இமோஷ்னலாக அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஈகோ பிரச்சனையை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு நியூ பிகினிங் வேணும்னு யோசிச்சா கூட அந்த இமோஷனல் லாஸ் வந்து திருப்பி அது அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. மேபி நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சண்டை போட்டிருக்கலாம். ஓகேவா? அதால இவங்க நிறைய லாஸ் ஏற்பட்டதா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் மணி லாஸ் ஏற்பட்டிருக்கு உங்களால அப்படின்னு கூட சில பேருக்கு யோசிக்கலாம். இமோஷனல் லாஸ் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு நியூ பிகினிங் வரணும் அப்படின்னா கூட அந்த ஈகோவும் அந்த இமோஷனல் லாஸ்க்கு நீங்க தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம். அவங்க தான் காரணம் நீங்க நினைக்கலாம். அந்த இது வந்து தடுக்குது அப்படின்ற மாதிரி. டவருக்கு 8 of Swords. 8 of Swordsக்கு டவர். ஓகே. 5 of Cups. High Priestess. ஸ்ட்ராங் எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. அவங்களோட இன்ட்யூஷனை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க இன்ட்யூஷன், அவங்களும் இன்ட்யூட்டிவ் பர்சனாக தான் தெரியுறாங்க, நீங்களும் இன்ட்யூட்டிவ் பர்சனாக தான் தெரியுறீங்க. பட் அவங்க வந்து அந்த இன்ட்யூஷனை வந்து நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் வந்தாலுமே அவங்க அதை வந்து எடுத்துக்கவே மாட்டுறாங்க. ஓகே. பாஸ்ட் நினைச்சிட்டு தானே ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஏற்பட்ட அந்த டவர் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதுலயே சிக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதுல என்ன சீக்ரெட், என்னவோ சீக்ரெட் இருக்குது. பட் அது என்ன அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஸோ ரொம்ப வந்து ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப எப்படி தெரியுதுன்னா ரொம்ப லோ எனர்ஜியா தெரியுது. யூ டூ ஒன் திங், ப்ரேயர் பண்ணுங்க. டிவைனோட உங்களை நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்காகவும் நீங்க ப்ரேயர் பண்றது பெஸ்ட் நான் நினைக்கிறேன். pile 1. அந்த செப்பரேஷன்லே தான் அவங்க இருக்காங்க. ஓகே. High Priestess, 7 of Swords, Judgment, Lovers. இன்னும் அவங்க எனர்ஜி எப்படி எனக்கு தெரியுதுன்னா, சில பேருக்கு சில பேர் எப்படி எனக்கு தெரியுதுன்னா, அவங்க வந்து மேபி நீங்க அவங்கள ஏமாத்திட்டதா நினைக்கலாம். யாரோ சீட் பண்ணிட்டாங்க. பட் அது ஏன் அந்த உண்மை தெரியணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது. ஓகேவா? அதனாலதான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே. சில விஷயங்களை மறைச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம்.
இல்ல இந்த இதுவும் இருக்கு. இன்னொரு ஆப்ஷனா என்ன பார்க்கலாம்னா, அவங்க வந்து உங்களை ஏமாத்தினதை இப்போதான் ரியலைஸ் பண்றாங்க. மேபி அவங்க உங்களை ஏமாத்தி இருந்தா, அது பொருத்தமா இருந்தா இப்போதான் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்றாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் கனெக்ஷனையும் வந்து அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஓகே, எனிகோ இங்க நிறைய ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குது, அது என்ன தெரியணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. அப்படின்றத எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியுது. ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஏமாற்றம், ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ நடந்திருக்கு, அது என்ன காரணம், அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களால டெசிஷன் எடுக்க முடியல. மேபி உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குதோ அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. சரியா? பட் எனிகோ இங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வருது. மேபி சில உண்மைகள் வந்து தெரிய வரலாம். எஸ், கரெக்ட். ஓகே, சில உண்மைகள் வந்து சீக்ரெட்ஸ் வெளியே வருது. ரைட், தெரிய வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ தெரிஞ்சிருந்திருக்கலாம். இப்போ என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்காங்க. டெசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ பைல் 1 ரொம்ப ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. கொஞ்சம் டிலே ஆகும், ரீயூனியன் வர்றதுக்கு டிலே ஆகும். சரியா? ஆனா ரீயூனியனை பத்தி எஃபோர்ட் போடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே, ஸோ எஃபோர்ட் போடுறாங்க. பட் ஹார்ட் பிரேக் ரொம்ப இருக்குது. கமிட்மெண்ட் வேணுன்றதுல ரொம்ப அப்சசிவாக தான் இருக்கிறாங்க. ஓகே, பட் கோவம் இருக்கலாம், சம்வாட் அன்ஹெல்தி மைண்ட் செட் இருக்குது. சரியா? எல்லாம் சுற்றி டாக்ஸிக் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, டாக்ஸிக் பீப்புள் இருக்கலாம். இன்னொன்று, இது எல்லாமே இல்லைன்னா கூட பழசை நினச்சிட்டே இருக்கதே ஒரு டாக்ஸிக் தானே. ஸோ பாஸ்ட்டை நினச்சிட்டு இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துச்சு, இது இது இப்படி நடந்துச்சு, இப்படி அப்படியே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஆனால் அட் த சேம் டைம் வந்து கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கலாம். மேபி உங்கள் பர்சன் சில பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். அந்த மேரேஜ் லைஃப்ல வந்து சுத்தி டாக்ஸிக்கா இருக்கலாம், ஹார்ட் பிரேக் இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களோட வந்து ஒரு ரீயூனியனை வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்ல பிஸி ஷெடியூல்ல பிஸியா இருக்கிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்க அவங்கள கண்டுக்கலையோ அப்படின்ற ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்களோட எனர்ஜியா தெரியுது. ஓகேவா? பைல் 1. What about guidance for you? நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கான கைடன்ஸ் என்ன பார்ப்போம். 8 of cups, 3 of pentacles, 6 of swords. உங்களுக்கான கைடன்ஸ் வந்து டிவைன் என்ன கொடுக்குறாங்கன்னா, மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபார் த டைம் பீயிங். ஓகேவா? அது உங்க எனர்ஜியை பொறுத்து. சில பேர் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். நீங்க உங்க பிஸ்னஸ், உங்க கரியர் அப்படின்னு சேஃபா வந்து உங்க லைஃபை இதை விட்டுட்டு போக மனசு இல்லாம நீங்க வேற வழி இல்லை இல்லையா? ஸோ உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி நீங்க ஸ்டெப் எடுத்து வைங்க. ஓகேவா? ஸோ சேஃபான ஒரு டைரக்ஷனை நோக்கி நீங்க உங்க லைஃபை எடுத்துட்டு போங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை நோக்கி நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்றதுதான் உங்களுக்கான கைடன்ஸா தெரியுது. ஸோ பைல் 1 இதுதான் வந்து திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் ஃபார் யூ. ஓகே, அடுத்த ரீடிங்ல உங்களை நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய் பைல் 2. யாரெல்லாம் இந்த கோல்டன் கலர் கிறிஸ்டல், அதர்வைஸ் இந்த மாடர்ன் டாரோ டெக்
சூஸ் பண்ணீங்களோ பைல் 2 உங்களுக்கான மெசேஜ் என்ன, உங்கள் பர்சன் நோ கான்டாக்டில் இருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த பர்சன். ஓகேவா? அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவங்களோட எனர்ஜின்னு தான் நம்ம பார்க்குறோம். எப்படி வேணாலும் வரலாம். கம்ப்ளீட்டாக உங்களே நினச்சிட்டு இருந்தா உங்களை பற்றின நியூஸ் வரும். இல்லை அவங்க எனர்ஜி வேறு மாதிரி இருக்கு, ஒரு கரியர்லேயோ பிஸ்னஸ்லையோ இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தால் அதுதான் வரும். சரிங்களா? அவங்களோட எனர்ஜி அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ஸோ அவங்க இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அவங்கள பற்றி. ஸோ தட் உங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு கண்ணோட்டம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நல்லபடியாக இருந்தால் இல்லை எப்படி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவங்களோட கண்டிஷன் என்னவா இருக்குது அப்படின்னு. So please spirit, what about the energies of pile 2 person? Energy of pile 2's person. Wow. கொஞ்சம் அவசரமா ஏதோ முடிவு எடுக்கணும்னு நினைக்கலாம். பார்க்கலாம். They do not want to wait anymore அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது பாருங்க, ரொம்ப அவசரப்படுறாங்க. எஃபர்ட் நிறைய போடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பர்சன் வந்து அவங்க எது நினைச்சாலும் பாருங்க, மெஜிஷியன் வந்துட்டே இருக்கு. அவங்க என்ன நினைச்சாலும் அவங்க நினைச்சா அதை வந்து ஜெயிக்கக்கூடிய பர்சனா இருக்கலாம். அந்த எஃபர்ட் போடுவாங்க, சக்சஸ் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்க வாய்ப்பு. என்னங்க அது கார்டு எடுக்க விட மாட்டாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட், ப்ளீஸ் ஸ்பிரிட். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பைல் 2 விளையாட்டாவும் இருப்பீங்க போல இருக்க. ஓகே, High Priestess, 5 of Swords, 10 of Pentacles, 5 of Cups, Hermit, Knight of Swords. பாருங்க, அவசரப்படுறாங்கன்னு சொன்னோமா. Strength, 10 of Cups, Lovers. Okay. So Empress, sorry, High Priestess சொல்லிட்டேன். Empress, 5 of Swords, 10 of Pentacles, 5 of Cups, Hermit, Knight of Swords. ஸ்டில் அவங்க வந்து செப்பரேஷனை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களால மூவ் ஆன் பண்ணவும் முடியல, உங்களை நோக்கி ஸ்டெப் எடுக்கவும் முடியல. அவங்களோட எனர்ஜி அண்ட் பட் ரொம்ப யோசிக்கிறாங்க. சரியா? ஒரு ஸ்பிரிச்சுவல் growth தான் இந்த லோன்லினஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் growth கொடுத்துட்டு இருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் வந்து போயிட்டு இருக்கு. சரியா? அண்ட் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மேபி நீங்கள் சில பேர் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் ஈகோ ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு ஒரு சில அவங்க அவங்கள ப்ளேம் பண்ண. ஓகே, நான் இன்னொன்று சில பேருக்கு வந்து உங்கள் பர்சனாக இருந்தால் மதர் எனர்ஜி பிரச்சனை பண்ணியிருக்கலாம். அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு பர்சன் மதராக இருக்கலாம். பார்ப்போம் கிளாரிட்டி. ஓகே, பட் தே வாண்ட் டு டேக் ஸ்டெப்ஸ். ஓகேவா? உங்கள் கூட ஒரு ஃபேமிலி வேணும், மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தைங்க வேணும். அண்ட் மணி பேஸ்டாகவும் யோசிக்கிறாங்க. மேபி நீங்கள் நல்லா வந்து ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம்.
நல்ல ஓரளவு மணி இண்டிபெண்டா நீங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, மேபி சில பேர் வந்து பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம் இதுல, இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ஃபெமினின். So what is this Emperor's death? 7 of Pentacles, 8 of Cups. ஸோ நம்ம அவங்களோட எனர்ஜி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, பார்க்கலாம். மேபி அவங்க வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய சந்தோஷம் இந்த பிரேக்கப்னால போயிடுச்சு, அவங்கள விட்டு போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். அதுல ஒரு நியூ பிகினிங் வருமா, நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ இதுல வந்து பழசெல்லாம் கஷ்டப்பட்டோம், பாஸ்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அது எல்லாமே முடிஞ்சு ஒரு எண்டுக்கு வந்து நல்ல ஒரு நியூ பிகினிங் இருக்குமா அப்படின்றதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ மேபி அந்த நியூ பிகினிங் வேணும்னு சொல்லி அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கலாம். சில பேருக்கு நான் பார்க்குறேன் பைல் 2 நீங்க மூவ் ஆன் ஆயிருக்கலாம். பட் அவங்க வந்து still thinking about the past and making effort, ஓகேவா, to get you back அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ திரும்பி வந்து வருவீங்களா, அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு, ஒரு நியூ பிகினிங் இருக்குமா அப்படின்றது தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் மூவ் ஆன் பண்ணாம இருக்கலாம், மூவ் ஆன் பண்ணல அப்படின்னா அது ஒரு எனர்ஜியா எடுத்துக்கலாம். இவங்க வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும், அது நோக்கி இந்த ரிலேஷன்ஷிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 of Swords, 8 of Wands, 4 of Pentacles, Sun. Okay. So pile 2, ஏகப்பட்ட பிரச்சனைகள் 2 பேருக்கு நடுவில் போயிருந்திருக்கலாம். இருந்தாலும் அவங்க வந்து என்னன்னா ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை விடுறதுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லை, மூவ் ஆன் பண்ண முடியாது. ரைட், கம்யூனிகேட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனையில இருக்கலாம். இல்ல கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க அவங்கள கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரியா? ஸோ ஸ்டக் ஆகி இருக்காம நீங்க வந்து அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றது தான் இங்க பார்க்க முடியுது. ரைட், this is a general reading. எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது. பொருந்தல நினைச்சீங்கன்னா I can choose some other pile. 10 of Pentacles, Emperor, King of Wands, Magician. Emperor, Empress couple பார்க்க முடியுது. சில பேருக்கு அந்த ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில உள்ள ஃபாதர் ஃபிகர் இருக்கலாம், அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க நினைச்சதை அவங்க சாதிச்சுட்டு இருக்கலாம் ஃபார் சம். ஓகே, பட் மேக்சிமம் எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களோட ஒரு ஃபேமிலி வேணும் அப்படின்றதுல ஸ்டபர்னா இருக்காங்க. மேபி உங்க பர்சன் சில பேருக்கு ஆல்ரெடி கமிட்டடா இருக்கலாம், ஆல்ரெடி மேரிட் பர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. இல்ல நீங்களே நீங்க மேரிடா இருந்து இப்போ மேபி ஒரு ஈகோனால ஒரு செப்பரேஷன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் அவங்களுக்கு வந்து உங்க மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, அதனால எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. எஃபோர்ட் போடுறாங்கனாலுமே கொஞ்சம் ஸ்டபர்னா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்றதா கரெக்ட், அவங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது. What is this 5 of Cups, please? Ace of Swords, again 5 of Cups. 5 of Cups ரெண்டு பேருமே பாஸ்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேருக்குமே பயங்கரமான பாஸ்ட் நினைச்சு ஒரு போராட்டம், செப்பரேஷன் நினைச்சிட்டே இருக்கீங்க. ஓகே, அண்ட் ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கலாம், ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கலாம். ரைட்,
உங்க செப்பரேஷனுக்கு மேபி சில பேருக்கு பொருந்தலாம், சுத்தி இருக்கிறவங்க காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. Hermit, what is this? Hermit and strong energy. 10 of Pentacles, 10 of Pentacles. Very strong energy. 4 of Cups. இது வந்து யூனியன் வேணும்னு நினைக்கிறது. ஐ திங்க் திங்கிங் அபவுட் த பாஸ், என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியல. நியூ பிகினிங் வேணும், ஆனா இன்னும் இந்த சண்டையவே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதே யோசிச்சுட்டே இருந்தா எப்படி? ஆனா திங்கிங் அபவுட் த பாஸ்ட். ஓகே, இன்னொன்னு சண்டை இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே ஒரு மன போராட்டம் இருக்கலாம். எப்படி வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறது, எப்படி ஒரு நியூ பிகினிங் கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு மன போராட்டம் இருக்கலாம். சில பேருக்கு ஃபினான்ஷியல்ல இமோஷனல் ப்ராப்ளம், இமோஷனல்னால ஃபினான்ஷியலா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சரி பண்ண வேண்டி இருக்கலாம். வெரி ரேர், அது ரொம்ப பார்க்கல நானு. ஓகே, இங்க நீங்க மேபி சில பேருக்கு இது பொருந்தலாம். நீங்க நல்ல ஒரு மணி இண்டிபெண்ட் பர்சனா இருக்கலாம். உங்ககிட்ட அவங்க மணி கூட எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் சில பேருக்கு. நிறைய உங்கள்ட்ட எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். இது சில பேருக்கு நான் பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக தான் இவங்க இப்படி இருக்காங்களோ அப்படின்ட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு ஃபார் சம். ஓகே, Knight of Swords, World, 10 of Swords, Justice, 3 of Cups, King of Cups, High Priestess. Justice என்னன்னு பாருங்க. டிவோர்ஸா இல்ல திருப்பி வந்து ஒரு பேலன்ஸ் சிச்சுவேஷனை கொண்டுட்டு வர்றதா, என்ன முடிவு வரப்போகுது? உங்க சிச்சுவேஷனை பொறுத்து நீங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்க சிச்சுவேஷன் நீங்க எப்படி விரும்பிட்டு இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஸோ அவங்க எனர்ஜியுமே அதை தான் பண்ண போறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஒன்று மறுபடியும் நீங்க உங்க சிச்சுவேஷன் பேலன்ஸ்ட் ஆகலாம். அதர்வைஸ் டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ். ஓகே, கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் ஒரு முடிவுக்கு அவங்க வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, மேபி அவங்களுக்கு வந்து இந்த செப்பரேஷன் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை நோக்கி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு நியூ பிகினிங்கை தான் நான் பார்க்க முடியுது வேர்ல்டு பார்க்கும்போது. ஸோ இந்த செப்பரேஷன்னால அவங்க வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரியா? ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும், இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும், எல்லாத்தையும் பேலன்ஸ்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ பைல் 2 சில பேர் எனக்கு நீங்க தான் மூவ் ஆன் ஆகி இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு இதுவும் தெரியுது. ஓகே, தெரியல, இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், பார்த்துக்கோங்க. சில பேருக்கு பொருந்தலாம். ஓகே, Pile 2. What about their person's energies? Nine of Cups, 4 of Cups, again King of Wands. ஸோ இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா. ஸோ
அவங்களுடைய ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து உங்க மேல ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக தான் இருக்காங்க. ஸோ பாஸ்ட்டை யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் வந்து அதாவது அவங்க விரும்புற மாதிரியான விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கான அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். pile 2. So guidance for you, pile 2. Guidance for you. Hangman. 7 of Wands, 5 of Pentacles. Tower. உங்களுக்கான கைடன்ஸ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனையை வேற ஆங்கிளில் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்க டிவைன். உங்களுடைய ப்ராப்ளம் நடந்து முடிஞ்சதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ரொம்ப இமோஷனல் லாஸ் ஆயிருக்கலாம், சில பேருக்கு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், ஜாப் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். ரொம்பவே வந்து நீங்கள் எதிர்த்துட்டு இருக்கீங்கிறத பார்க்க முடியுது. 8 of Cups, 7 of Wands. நீங்கள் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ மேபி நீங்கள் பிளாக்டாக இருக்கலாம் சில பேர் பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட். ஓகே, என்ன அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையை வேற ஆங்கிளில் யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமோஷனல் லாஸ் இருக்கு, உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, நானே தான் போராட வேண்டியிருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். சில பேர் வந்து நீங்கள் பிளாக்டாக இருக்கீங்கன்னு சொன்னேன், இல்லாமலும் இருக்கலாம். இந்த ஆப்ஷன் அது சில பேருக்கு. ஓகேவா? அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ன யோசிக்கலாம்னா, நானே தான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்கள் எனக்கு இங்கே பார்க்கும்போது என்னன்னா, மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் யூ ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப், அதில் தப்பு கிடையாது. பட் உங்களுக்கான ஹெல்ப் இருக்குது, ஹெல்ப் இல்லைன்னு நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இமோஷனல் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்றது தெரியுது. அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஓகேவா? அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக தெரியுது. ஸோ pile 2 எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். And so thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi, pile 3 peach color crystal யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ அண்ட் ரேடியன் வைஸ் ஸ்பிரிட் டாரோ டெக் யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ். உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பர்சனோட எனர்ஜியில் வந்து எப்படி வேணாலும் வரலாம். கம்ப்ளீட்டாக உங்களே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த எனர்ஜி தெரியும். இல்லை அவங்க வந்து ஃபேமிலி ப்ராப்ளம், பிஸ்னஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இது தெரிய வரும். சரியா? எனிஹவ் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்து உங்களுடைய திங்கிங் இருக்கும், உங்களுடைய தாட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு ஹோப் கிடைக்கலாம், இல்லை ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. Right? So what about the energies of pile 3 person? Please spirit. Three more. World, King of Wands, Emperor, King of Pentacles, Queen of Pentacles. Oh my God. pile 3 இங்கே வந்து நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. அதுவும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலேயே ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்க மாதிரி இருக்கா. நிறைய பர்சனோட இன்வால்மெண்ட் தெரியுது. எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க பாருங்க. ஸோ pile 3 அவரோட எனர்ஜி எப்படி இருக்கலாம்னா, அப்ராட் போகணும்னு நினைக்கலாம், இல்லை வந்து சம்வாட் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம், செக்ஸுவலி இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கிறாங்க. பட் அவங்க ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
அண்ட் மோரோவர் நல்ல ஒரு வெல்த்தி ஃபேமிலியாக இருக்கலாம், வெல்த்தி பர்சனாக இருக்கலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சில பேர் ஆல்ரெடி நீங்களே வந்து மேரிடாக இருக்கலாம், சில பேருக்கு உங்கள் பர்சன் மேரிடாக இருக்கலாம். அண்ட் இன்னும் வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இல்லை அப்பாவாக இருக்கலாம், அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்கள் பர்சன் வந்து மேபி அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் இதெல்லாமே வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? 2 பேருக்கு நடுவில் அவங்க போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கலாம். லெட்ஸ் see clarity பார்ப்போம். What about this world, please spirit? What about this world? வராகி அம்மன் மெசேஜ் போட்டிருக்கோம், அது பாருங்க பார்க்காதவங்க. ஸோ தட் உங்களுக்கு டிவைனுடைய மெசேஜ் கிடைக்கும். அப்படிங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கைடன்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட் பிரேக்கு, சுற்றி சண்டை, எப்போ பார்த்தாலும் நிறைய பீப்புள் இன்வால்வ்டுங்கிறது நல்லாவே தெரியுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எப்போ ஒரு முடிவுக்கு வரும், எப்போ ஒரு நியூ பிகினிங் வரும் அப்படின்றது அவங்களோட எனர்ஜியாக இருக்குது. பட் அவங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஒரு முடிவு கொடுத்து ஒரு நியூ பிகினிங்கை கொண்டுட்டு வர்றதுக்கு அவங்களால முடியல. ஓகேவா? ஏன்னா நிறைய போராட்டம் வந்து பார்க்க முடியுது. மனப்போராட்டம் ப்ளஸ் சுற்றி இருக்கிறவங்களால போராட்டம், ஹார்ட் பிரேக். ஸோ பைல் 3 கிங் ஆஃப் வான்ஸ். நீங்களும் ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறீங்க. ஓகே, அவங்களும் ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறாங்க. ஹெர்மிட், ஜட்ஜ்மெண்ட், லவ்வர்ஸ். ஸோ உங்களை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு செகண்ட் சான்ஸ் வேணும் அப்படின்னு. ஆனால் எப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியல. ஓகே, லோன்லியாக இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரில, விடவும் முடியல, பட் வந்து சேரவும் முடியல. டெசிஷன் எடுக்கணும், ஆனால் எப்படி எடுக்கன்னு தெரியல. கன்ஃபியூஷன். சாய்ஸஸ் இருக்கலாம் சில பேருக்கு, ரொம்ப பார்க்க முடியல. What is that? Emperor, please spirit. Emperor. Ace of Cups, Fool. Seven of Pentacles. Wow. ஒரு கமிட்மெண்ட் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். கமிட்டடாக ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா நியூ பிகினிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப வருஷமாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, பைல் 3. பட் என்னன்னா வெளியில் வந்து இமோஷன்ஸ் காட்டிக்க மாட்டாங்க. வெளியே ரொம்ப பெரிய ஆளாக காட்டிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள ரொம்ப சைல்டிஷாக இருக்கிறாங்க. ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. ஓகே, இன்னொன்று நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு நம்பாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து மேபி கமிட்டட் ஆயிட்டீங்களோ அப்படின்னு நினைக்கலாம். What is this? King of Pentacles, please spirit. Death, 4 of Wands. ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்மெண்ட்லாம் இருந்ததுன்னா அந்த பர்சனுக்கு ஒரு தைரியம் இருக்கணும்ல, அப்போ தான் எதுவுமே பண்ண முடியும். ஸோ ப்ரேயர் பண்ணுங்க, டிவைனோட கனெக்ட் பண்ணுங்க, உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க, அவங்கள கனெக்ட் பண்ணுங்க. ஸோ தட்
டிவைன் சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ King of Pentacles, Death, 4 of Wands, 8 of Pentacles, pile 3. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், ஸ்டெபிலிட்டி வேணும். ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நியூ பிகினிங்க்கு வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில தான் அவங்க இருக்காங்க. நான் இன்னொரு சினாரியோ பார்க்க முடியுது. சில பேர் எப்படின்னா டெத் இருக்கிறனால பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு எண்டு கொடுத்துட்டு மேபி அவங்களுக்கு நிறைய இங்கே சாய்ஸஸ் பார்க்க முடிஞ்சது லவ்வர்ஸ். ஸோ மேபி அவங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வரலாம் சில பேருக்கு. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு ஏஜ்டான மாதிரி தான் தெரியுது. சில பேருக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு எப்படியும் ஓகே ஒரு நியூ பிகினிங்காக ஒரு கம்யூனிகேஷன் வேணும், உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியும் பார்க்க முடியுது. What is this 4 of Wands, please, Spirit? What is this 4 of Wands? Okay. So past energy தான் காட்டுது 4 of Wands நம்ம பார்க்கும்போது. So அவங்க எந்த ஸ்டெப் எடுக்காம இருக்கிறாங்க இல்லையா, அதை வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும், நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு நியூ பிகினிங் வந்து வேணும் அப்படின்றது தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, Seven of Wands, Chariot, Ace of Wands, 9 of Swords. எனக்கு இன்னொன்று பைல் 3, நீங்க வந்து புதுசா ஒரு வாழ்க்கையை நோக்கி போறீங்களோ அப்படின்ற ஒரு தாட்டம் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ இல்லை இப்படி விடக்கூடாது இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னும் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு நியூ பிகினிங்காக அவங்க வந்து வரதை பற்றி ரொம்பவே யோசிக்கிறாங்க. ரைட், ரொம்பவே ஓவர் திங்கிங்காக இருக்குது, தூங்க முடியாமல் கஷ்டப்படலாம். Queen of Pentacles, Tower, Temperance, 9 of Wands. Okay. Pile 3 எனர்ஜி கொஞ்சம் ஸ்லோவா போற காரணம் தான். ஓகேவா, நிறைய எனர்ஜி தெரியுது. இதுதான் அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிடும். பட் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, ஆனா வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜில அவங்க இருக்காங்க. பொறுமையா இருக்கிறாங்க. ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் ஏற்படணும்.
நீங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, மணி இண்டிபெண்டா, இல்ல நீங்க பிசினஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் கூட அவங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ டவர் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஏதாவது நடக்கணும், நடந்து சரியாகணும், சிச்சுவேஷன் சரியாகணும். ஸோ ஒரு மாற்றம் வந்து ஏற்படணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஓகே, ஸோ anything else? Empress, Nine of Swords, King of Swords. Third party situation தெரியுது முதல்ல இருந்தே. ஓகேவா? ஸோ அதுக்கு அவங்க பயந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வர்றது எப்படி அப்படின்றத பத்தி ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஓகே, அதுதான் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா தெரியுது. சில பேருக்கு அவங்களுடைய மதர், அவங்க மூலமா வந்து அவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், முடிவெடுக்க முடியாம இருக்கலாம். ஓகே, பட் யோசிக்கிறாங்க, ஒரு நியூ பிகினிங் பத்தி யோசிக்கலாம், ரொம்ப லாஜிக்கா யோசிக்கிறாங்க. எப்படி பண்ணா என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றது இமோஷனலா இல்லாம ரொம்ப இன்டெலெக்சுவலா வந்து யோசிக்கிறாங்க, பிளான் பண்றாங்கன்னு சொல்லலாம். பட் ஓவர் திங்கிங்கும் இருக்கு. ஓகே, உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ அது நீங்க ஃபாலோ பண்றது பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். வாட் வில் பி த கைடன்ஸ் ஃபார் யூ ஸ்பிரிட் for pile 3? Hermit, Knight of Cups, wow, Queen of Cups, Justice, wow, Knight of Wands, Knight of Pentacles. உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது. சரியா? நீங்க வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றீங்க, என்ன ஸ்டெப் எடுக்க தெரியல அப்படின்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆஃபர் வருது. ஸோ யூ ஆல்சோ யூ கேன் அக்செப்ட் தட் ஆஃபர் அப்படின்றது தான் இங்க பார்க்க முடியுது. சரியா? உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களை நோக்கி வருது. இமோஷனல் ஆக வேண்டாம். ஸோ உங்களுக்கு வர ஆஃபரை வந்து நீங்க ரொம்பவே ஒரு அன்போட அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸை தான் நான் பார்க்க முடியுது பைல் 3. இதுக்கு மேல நான் வந்து இது இங்க சொல்றதுக்கு எதுவும் இல்லை உங்களுக்கான கைடன்ஸ். ஸோ உங்களுக்கு உங்க லைஃப்ல உங்களுக்கு உங்க இமோஷனலாகவும் சரி, லைஃப்லயும் சரி, ஒரு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் வருது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். திஸ் இஸ் வெரி மச் குட் எனர்ஜி, ரைட்? உங்களுக்கான நீங்க அன்பா இருக்கிறீங்க. ஸோ மற்றவங்களையும் அன்பா வச்சுக்கிற ஒரு மதர் எனர்ஜியில இருக்கிறீங்க. வெரி நைஸ். உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு வரும். சில பேர் டிவோர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் வரும். உங்க சைடு நியாயம் இருக்குது அப்படின்னா. ஓகேவா? ஸோ பைல் 3, திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.